ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பெயர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பெயர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முழங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவும் முழங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கிருபை நாயகனே, ஸ்தோத்திரம். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன்
ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 119 169 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று ஒரு நல்ல ஜெபத்தை இந்த சங்கீதக்காரன் ஏறெடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே என்னுடைய கூப்பிடுதல் உம்முடைய சந்நிதியில் வருவதாக. எவ்வளவு அருமையான வேண்டுதல் பாருங்கள். இன்றைக்கு எத்தனையோ காரியங்களுக்காக எத்தனையோ மனிதர்களை நாடி நாம் கூப்பிடுகிறோம், கேட்கிறோம். இந்த குரல் அவர்கள் செவியில் கேட்டால், அவர்கள் எனக்கு பதில் கொடுத்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்றெல்லாம் நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் பல சமயத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி கூட கூப்பிடுகிறோம். இந்த ஜெபம் கேட்கப்பட்டால், பதில் எனக்கு வந்துவிட்டால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று நாம் ஏங்குகிறோம். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய கூப்பிடுதல் உம்முடைய சந்நிதியில் வருவதாக என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். ஒருவேளை நம்முடைய கூப்பிடுதல் ஆண்டவருடைய சந்நிதியில் போகக்கூடாதபடி, எட்டக்கூடாதபடி, நம்முடைய பாவங்களோ மீறுதல்களோ அல்லது ஏதோ ஒரு தடைகளோ அந்த தேவ சமூகத்தில் வந்து சேரக்கூடாதபடி தடை பண்ணுகிறதாக இருந்தால், ஆண்டவர் நம்முடைய அந்த தடைகளை நீக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் அவர் நம்மை விட்டு நீங்களாக்கி சுத்திகரிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் சேர்ந்துவிடும். பர்திமேயு பாருங்கள், தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இரங்கும் என்று அவன் கூப்பிட்டான். இப்பொழுது அவனுடைய கூப்பிடுதலின் சத்தம் அவரிடத்தில் போய் சேர முடியாதபடி அங்கு சுற்றி நிற்கிறவர்களின் கூட்டம், சீஷர்களின் கூட்டம் அங்கு தடை செய்கிறதாக இருந்தது. அமைதியாயிரு, இவ்வளவு திரளான கூட்டத்தின் நடுவில் உன்னுடைய குரலை யார் கேட்டு உனக்காக நன்மை செய்வது என்று சொல்லி அங்கு தடுத்து கொண்டிருந்தார்கள். அவனுடைய கூப்பிடுதல் இயேசுவின் சமூகத்தில் கிட்டி சேர முடியாதபடி ஒரு தடை இருந்தது. ஆனால் பாருங்கள், அவன் உண்மை உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது நிமித்தமாக கர்த்தருடைய சந்நிதியில் சமூகத்தில் அவருக்கு அந்த குரல் கேட்டுவிட்டது. அந்த சந்நிதியில் அந்த குரல் வந்து சேர்ந்ததினால் இயேசு உடனே அந்த இடத்தில் நின்று அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். உடனே அவனை அழைத்து கொண்டு போனார்கள். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று அவனை விசாரித்து, நான் பார்வை பெற வேண்டும் என்று அவன் தன் பிரச்சனையை சொன்னபோது ஆண்டவர் அவன் கண்களை தொட்டு சுகமாக்கி அவனுக்கு பார்வை கொடுத்து விட்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தாவீதின் அனுபவத்தை கூட நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய கூப்பிடுதல் உம்முடைய சந்நிதியில் போய் உமது செவிகளில் ஏறிற்று. என்னுடைய நெருக்கத்தில் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் கூப்பிட்ட போது அந்த ஜெபம் உம்முடைய சந்நிதியில் வந்து எட்டினது என்றுதான் அவன் சொல்லுகிறான். இந்த காலை நேரத்தில் நம்முடைய கூப்பிடுதல் கூட அவர் சந்நிதியில் வருவதாக, வந்து எட்டுவதாக என்று நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினால், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு அந்த சத்தம், அந்த கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் சேரும்படியாக, பலத்த அற்புதத்தையும் நன்மையும் நமக்கு கொண்டு வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, என்னுடைய கூப்பிடுதல் உம்முடைய சந்நிதியில் வருவதாக என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் எதற்காகவெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஆண்டவரே, என்னுடைய கதறுதலின் சத்தம், என் கூப்பிடுதலின் சத்தம், என்னுடைய மன்றாட்டின் சத்தம், என் விண்ணப்பத்தின் சத்தம் உம்முடைய சந்நிதிக்கு வரட்டும், சீக்கிரமாக எனக்கு பதில் இறங்கி வரட்டும் என்று
எந்தெந்த காரியத்தை குறித்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அவர்கள் விரும்புகிற, வேண்டிக் கொள்ளுகிற, எதிர்பார்க்கிற, ஏங்குகிற ஒவ்வொரு காரியத்திலும் அனுகூலமான நன்மைகளை செய்து அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதற்காக கண்ணீர் வடிக்கிறார்களோ, எந்த நெருக்கத்தின் பாதையில் அவர்கள் கடந்து போகிறார்களோ, கர்த்தாவே இந்த குரலுக்கு எனக்கு செவி கொடுத்து ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை உம்முடைய சந்நிதியில் வரப்பண்ணி ஒரு அற்புதத்தை செய்தருளும் என்று கேட்டுக்கொண்டு நிற்கிறார்களோ ஒவ்வொருவரின் கூப்பிடுதலின் சத்தத்திற்கும் பதில் கொடுத்து அற்புதங்களை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.